வணக்கம். குரூப் 1 முதன்மை தேர்வு இப்போ நடந்து முடிந்த குரூப் 1 முதன்மை தேர்வு கேள்விகளை தான் வந்து விரிவாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸில். ஸோ இதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி. அதாவது பேப்பர் 4ல் யூனிட் 1 ஜாகிரஃபி பார்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து 10 மார்க் ஒரு 15 மார்க் இருக்கு இல்லையா? ஸோ 10 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம் முதல்ல ஜாகிரஃபியில். ஸோ இந்த யூனிட் 1 ஜாகிரஃபியில் நாவிக் பயன்பாடுகளை பற்றி விரிவாக எழுதுக. ப்ரீஃப்லி கிவ் அன் அக்கவுண்ட் அந்த நாவிக் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, இது வந்து ரொம்ப டைரக்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் நாவிக் பற்றி அந்த சேட்டிலைட் இதை பற்றி முதல்ல வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து நாவிக்னா என்னன்னு முதல்ல நீங்கள் எழுதிடணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதோட அப்ளிகேஷன்ஸ் எழுதணும். டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் அதுதான். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த நாவிக்னு போட்டு அதை எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இருந்தாலும் இந்த அனாலிசிஸில் நம்ம இந்த டாபிக் வந்து கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் ஏற்ற மாதிரி ஆன்சர் ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல, அதுக்கு அடுத்தது நாவிக்கை பற்றி கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏன் நம்ம மெயினாக பார்க்குறோன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். வருடம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஒன்று டேரெக்டாகவே வரும், இல்லைனா இன்டைரக்டாக வரும். ஓகே, ஸோ அதனால் நாவிக் அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். முதல்ல நாவிக் பற்றி பார்க்கலாம். அதாவது நாவிக்னா என்னென்னா நேவிகேஷன் இன் த இந்தியன் கான்ஸ்டலேஷன். ஓகே, ஸோ நாவிக்கோட அந்த ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன். ஸோ இது ஆக்சுவலாக இதுக்கு ஒரு பழைய பேர் இருந்தது. அது என்ன பார்த்தீங்கன்னா இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் அண்ட் சேட்டிலைட் சிஸ்டம், IRNSS. ஓகே, ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த பேர். அதை வந்து 2016 பிரதமர் வந்து மாற்றிருப்பார். ஓகேவா, நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன். ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டிலைட் இண்டிஜினஸ் சேட்டிலைட். ஓகேவா, ஏன்னா வந்து உள்நாட்டிலே உற்பத்தி செஞ்ச ஒரு சேட்டிலைட். எதுக்காக மெயினாக ஒரு இடத்தோட லொக்கேஷன் நம்ம வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ் ஆகுது. ஓகே, இதோட பேக்ரவுண்டில் நம்ம ஒன்ஸ் இந்த கொஸ்டின் டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் முடித்த பிறகு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏன் நாவிக்ங்கிற சேட்டிலைட் வந்து வந்தது, அதுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருந்தது. ஓகே, ஸோ அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ நாவிக்ங்கிறது நீங்கள் இன்ட்ரோடக்ஷனில் வந்து இட் இஸ் ஏ இண்டிஜினஸ் சேட்டிலைட் நேவிகேஷன் சிஸ்டம் டெவலப்டு பை இஸ்ரோ, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணுது. ஓகே, இதோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் அக்யூரேட் பொசிஷனிங் சர்வீஸ் ஓவர் இந்தியா. கரெக்டான ஒரு பொசிஷன் நம்ம வந்து ட்ராக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் மூலமாக ட்ராக் பண்ணலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் ஹிண்ட் பாயிண்ட். இப்போ ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன வேணால் நம்ம கதையாக எழுதலாம், ஆனால் அதில் ஹிண்ட் வேர்ட்ஸ்ன்னு இருக்குது. முக்கியமாக டேட்டா, முக்கியமான அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து தேவை அங்கே. ஸோ நிறைய நீங்கள் எழுதிருக்கீங்களா, அதுக்கேற்ற மார்க்கெலாம் இல்லை. நீங்கள் குறைவாக எழுதியிருந்தாலுமே அவங்க எதிர்பார்க்குற அந்த ஆன்சர் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துட்டிங்கனாலே போதும். ஓகே, அப்போது இந்த நேவிகேஷன் சேட்டிலைட்டுங்கிறது எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணும் பார்த்தீங்கன்னா அப் டு 1500 கிலோமீட்டர் பியாண்ட் இட்ஸ் பார்டர். ஓகே, அதோட பார்டரையும் தாண்டி 1500 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேர்டு, இந்த ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஓகே, இந்த சேட்டிலைட்டுங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். இந்த கான்ஸ்டலேஷன் நான் சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து மொத்தம் 7 சேட்டிலைட் இருக்கும். 3 ஜியோ சேட்டிலைட்டு, 4 வந்து சின்க்ரானஸ் சேட்டிலைட். ஓகேவா, GSO. 3 ஜியோ, 4 GSO. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ சேட்டிலைட் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ மொத்தம் 7 சேட்டிலைட் அலாங் வித் த ஸ்ட்ராங் கிரவுண்ட் செக்மெண்ட். 7 செயற்கைக்கோள். அந்த 7 செயற்கைக்கோள்களோட 2 இதுவாக பிரிச்சுக்குங்க. ஓகே, ஜியோ ஒன்று, GSO ஒன்று. ஓகே, 3 ஜியோ. ஓகேவா, அதாவது என்னது அப்படின்னா எர்த் ஆர்பிட். ஜியோங்கிறது எர்த் ஆர்பிட்டு, GSOங்கிறது ஜியோகிராஃபிக்கல் சின்க்ரோனஸ் ஆர்பிட்டில் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கான விரிவான இது வந்து பின்னாடி பார்க்கலாம். நம்ம கொஸ்டினில் என்ன எழுத போகிறோங்கிறது மட்டும் முதல்ல பார்க்கலாம். ஓகே, இது வந்து 2 விதமான சர்வீசஸ் கொடுக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா சிவிலியன். ஓகே, பொதுமக்களுக்கு பொது பயன்பாடுக்கு தேவையான சர்வீஸும் தருது. அது இல்லாமல் ரெஸ்ட்ரிக்டட், அதாவது டிஃபென்ஸ்க்கு தேவையான சர்வீசஸும் தருது. பொது பயன்பாடு மற்றும் பாதுகாப்பு பயன்பாட்டிற்கான 2 சேவைகள் வந்து வழங்கப்படுகின்றன. ஓகேவா, ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறது முதல்ல பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஜியோ அண்ட் GSOட அந்த அப்ரிவேஷன் பார்த்துட்டு ஸோ அது எதுக்காக, அதோட வேலை என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ கன்ஸ்டலேஷனுங்கிறது மொத்தம் 7 சேட்டலைட் இருக்குது. 3 சேட்டலைட் பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட். ஓகே, 4 சேட்டலைட் பார்த்தீங்கன்னா ஜியோ சின்க்ரோனஸ் ஆர்பிட். இந்த ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ங்கிறது ஒரு அப்படின்னா என்னென்னா அது ஒரு ஃபிக்ஸ்டு பிளேஸில் இருக்கும். ஓகே, ஸோ அது ஒரு ஃபிக்ஸ்டு பிளேஸில் இருக்கும். அதே மாதிரி ஜியோ சின்க்ரோனஸ் பண்ணால் அதுதான் வந்து ரொட்டேட், அதோட ஆர்பிட்டில் ரொட்டேட் ஆகிருக்கும்.
என்ன இதில் பார்த்தீங்கன்னா அந்த 8 வடிவில் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் 2 சேட்டலைட்க்குமான வித்தியாசம். ஜியோ ஸ்டேஷன்னா ஃபிக்ஸ்டுன்னு வச்சுங்க. ஸோ இதோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா பிரைமரி சர்வீசஸ் கவர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் எக்ஸ்டென்ஸ் அப் டு என்ன சொன்ன 1500 கிலோமீட்டர் பியாண்ட் இட்ஸ் பார்டர். ஓகேவா, ஸோ இது கவர் பண்ணுது. மொத்தம் 7 சேட்டலைட்டுங்கிறது இங்கே முக்கியமான பாயிண்ட். இதோட சர்வீசஸ் 2 சொன்னேன். ஸ்டேஷனரி பொசிஷனிங் சர்வீஸ். ஓகே, இது வந்து எல்லாருக்குமான சர்வீசஸ். ஸோ சிவிலியன் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதோட அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ஃபோன் நேவிகேஷனுக்கு, வெஹிக்கிள் ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட் பொசிஷனிங் சர்வீஸ். அதாவது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான சர்வீஸும் கொடுக்குது. ரெஸ்ட்ரிக்டட் சர்வீசஸ்ங்கிறது டிஃபென்ஸ்க்கும் யூஸ் ஆகுது. ஸோ அதாவது இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அண்ட் என்கிரிப்டட் சர்வீஸ் அவைலபிள் ஒன்லி டு ஆத்தரைஸ்டு யூசர். ஓகே, ஸோ அதாவது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக சில பேருக்கு மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி. யாருக்கு? மெயினாக நம்மளோட இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு, டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ்க்காக ரெஸ்ட்ரிக்டட் சர்வீஸுங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ இதோட எக்ஸாக்ட் அக்யூரசி பார்த்தீங்கன்னா பொசிஷன் அக்யூரசி பெட்டர் தென் 20 மீட்டர்ஸ் இன் இட்ஸ் ப்ரைமரி சர்வீஸ் ஏரியா. ஓகேவா, ஸோ இதெல்லாம் இதோட சர்வீசஸ். ஸோ ஏன் வந்து இந்த ஐஆர்என்எஸ்எஸ்னு முன்னாடி இருந்தது நாவிக், இதோட நீட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஃபாரின் சிஸ்டம்ஸ் என்னது, ஃபாரின் சிஸ்டம் என்ன இருக்குது, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு சிஸ்டம் இருக்கு இல்லையா, அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்குன்னு. அது மாதிரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ்ன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் ஜிபிஎஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதோட டிபெண்டன்ஸை குறைக்கிறதுக்காக ஸ்ட்ராட்டஜிக் இண்டிபெண்டன்ஸ், இது நான் சொன்னேன் இல்லையா, இண்டிஜினஸ் சேட்டிலைட் இது. அடுத்தது செக்யூரிட்டி அஷூரன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா அவசர காலங்களில் பாதுகாப்பான சேவை வழங்குறதுக்கு நம்மளுக்குன்னு ஒன்று வேணும், அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. ரீஜனல் அக்யூரசி, அதாவது டிசைன்டு ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் இந்தியன் கண்டிஷன். இதோட அக்யூரசி முன்னாடி ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அது அமெரிக்காது. ஸோ அது வந்து அதோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்தியன் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நேவிக்குன்னு கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்க்கு இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ என்ன பண்ணுது, இட் ஹெல்ப்ஸ் ரெஸ்கியூ, எமர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி நேரங்களில் நம்ம நேவிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு இடத்துல வந்து லேண்ட்ஸ்லைட் நடக்குது, ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம போய் பார்க்க முடியாது. ஸோ அப்போ வந்து இந்த நேவிக் மூலமாக வந்து கரெக்டான லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணி ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும், முக்கியமாக இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ்க்கு. ஓகேவா, ஸோ அடுத்தது சிவில் அப்ளிகேஷன்ஸ் அப்படி பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட், அக்ரிகல்ச்சர், லாஜிஸ்டிக் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே, அதாவது போக்குவரத்து, விவசாயம் மற்றும் நிறைய பல துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதோட பயன்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதனால தான் வந்து நேவிக்குங்கிற இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வந்தோம். ஸோ இந்த நேவிக் சிஸ்டமோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது முழுமையாக பார்த்திங்கன்னா இண்டிஜினஸ். ஸோ இந்த நேவிகேஷன் டேட்டா நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வேறு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, என்ஹான்ஸ்ட் அக்யூரசி லெவல் நல்லா இருக்குது. ஸோ ஹையர் ப்ரெசிஷன் இன் ரீஜனல் கவரேஜில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் கவரேஜ் ஜியோ சேட்டிலைட்க்கு, என்ஷூர் இன்டரப்டட் சர்வீசஸ் வந்து அன்இன்டரப்டட், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத கண்டினியூஸ் கவரேஜ் வந்து கொடுக்குது ஜியோ சேட்டிலைட்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்டர் சிக்னல் ரிசப்ஷன்ஸ், ஒர்க்ஸ் வெல் இன் டிஃபிகல்ட் டெரைன்ஸ். அதாவது மலை, காடு அந்த பகுதிகளில் இருக்கல அந்த டெரைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியிலையும் இது வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரென்தன்ஸ் டிஃபென்ஸ் அண்ட் சர்வைலன்ஸ். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறைக்கு வந்து நேவிக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். ஓகே, டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன எழுத போகிறோம், அப்ளிகேஷன்ஸ் எந்தெந்த இடத்துல வந்து நம்ம நேவிக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் அதாவது உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் எழுத போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ சிவில் பர்பஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அப்படிங்கிறப்போ அதில் வந்துடும் இது வெஹிக்கிள் நேவிகேஷன் அண்ட் ஃப்ளீட் ட்ராக்கிங். ஓகே, வாகன வழிகாட்டல் மற்றும் கண்காணிப்புக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கன்ஜஸ்டடாக ரோட் கன்ஜஸ்டட் அந்த மாதிரி இடங்களில் மெயினான ஹைவேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நேரங்களில் வந்து நேவிக் மூலமாக வந்து கரெக்டாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் டிரான்ஸ்போர்ட் இதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. அடுத்தது ஏவியேஷன், ஸோ ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போது ஃப்ளைட்ஸோட இது தான் வந்து அதிகமாக இருக்குது வெளிநாட்டு ட்ராவலிங்கு. ஸோ ஃப்ளைட் டிராஃபிக்குங்கிறது, ஏர் டிராஃபிக்குங்கிறது இது அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியம் நேவிக்குங்கிறது, அந்த ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்க்கு. அதே மாதிரி சேஃபாக லேண்டிங் ஆகிறதுக்கும் வந்து கரெக்டாக வந்து ஏவியேஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. மேரிடைம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ஃபார் ஷிப் அண்ட் ஃபிஷர்மேன். ஓகே, கடல் பயணம் மற்றும் மீனவர்களின் பயன்பாடுக்கு வந்து இதோட உபயோகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்ரிகல்ச்சர் அடுத்தது அக்ரிகல்ச்சர்னு போட்டு எழுதுங்க. ப்ரெசிஷன் ஃபார்மிங், அதாவது துல்லியமான விவசாயம்.
ஸோ இந்த எந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், அதே மாதிரி வந்து இந்த பகுதிகளில் வந்து மண்வளம் எப்படி இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரியான துல்லியமான விவசாயத்தில், அதாவது ப்ரெசிஷன் ஃபார்மிங் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்க்கு இது யூஸ் ஆகுது. கடைசியாக ரொம்ப முக்கியமானது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன். ஸோ மீட்பு மற்றும் அவசர சேவைகளில் பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேஷன் சேட்டலைட் வந்து ஃபார் த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்க்கும் பின்னாடி ரிஹாபிலேஷன் பர்பஸ் அந்த இடம் வந்து திருப்பியும் வந்து டெவலப் பண்ணதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏவியேஷன், மேரிடைம், அக்ரிகல்ச்சர் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இந்த பர்பஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகுது. ஓகே, வே ஃபார்வர்ட் பார்க்கும்போது இது வந்து அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணுது. லான்ச்டு அட்வான்ஸ்டு சேட்டலைட் அண்ட் எஸ்பேண்ட் கிரவுண்ட் சிஸ்டம், புதிய செயற்கைக்கோள்கள் மூலம் துல்லியமாக மேம்படுத்துதல். அதே மாதிரி குளோபல் இன்டகிரேஷன், இன்ட்ரோ ஆப்ரபிலிட்டி வித் த குளோபல் சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ வெளிநாட்டில் இருக்கிற குளோபல் சிஸ்டம்ஸ் உலக அமைப்புடன் இணைந்தும் செயல்படுது. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து எஸ்பேண்ட் அப்ளிகேஷன் வந்து பயன்பாடு பார்த்தீங்கன்னா ஐஓடி, ஓகே, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டிஸ், ஆக்சுவலாக வந்து நம்ம அப்ளிகேஷனில் அதுவும் எழுதியிருக்கணும். ஸ்மார்ட் ஃபோன் நேவிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஒரு மேப் பண்ணுறோம், ஒரு இடம் வந்து இது பண்ணுறோம், எல்லாமே வந்து நேவிக் மூலமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரீஜனல் கோஆப்ரேஷன், ஷேர் சர்வீசஸ் வித் த நெய்பர் கண்ட்ரிஸ். ஸோ சில எல்லாருக்கிட்டையும் இல்லை இல்லையா இந்த பர்போஸ், இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லை இல்லையா, ஸோ அப்போங்கிறது நெய்பர் கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கும் நம்ம வந்து இது மூலமாக ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா, ஸோ கன்க்ளூஷன் என்ன, நேவிக்குங்கிறது ஸ்ட்ரென்தன்ஸ் இந்தியாஸ் டெக்னாலஜிக்கல் சாவர்னிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. அதாவது நேவிக் வந்து இந்தியாவின் தொழில்நுட்ப தன்னறிவு மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய அமைப்பாக தான் பார்க்கப்படுது. ஓகேவா, அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ இது வந்து நேவிக்கை பற்றியான அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் எழுதியிருக்கோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் நேவிக் பற்றி. ஸோ நேவிக்குங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு பழைய பேர் இருக்குன்னா IRNSS. ஸோ அது வந்து 2016 தான் நேவிக்குன்னு மாற்றிருப்பாங்க. ஓகே, நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன். ஓகே, ஸோ ஓகே, எப்போ வந்து இதோட உருவாக்கம் பார்த்தீங்கன்னா டூரிங் த கார்கில் வார். ஓகே, 1999 வந்து கார்கில் வார் அப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் கிட்டேருந்து தான் நம்ம வந்து அந்த யூஎஸோட ஜிபிஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எதிரியோட பொசிஷன்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தோம். அப்போவும் அவங்க கிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு முழு டேட்டா கிடைக்கல. ஸோ யூஎஸ் டினைட் இந்தியா ஆக்சஸ் டு த ப்ரெசிஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் டேட்டா. ஓகேவா, ஸோ அமெரிக்கா வந்து ஜிபிஎஸ் துல்லிய தரவே வழங்க மறுத்ததுன்னு தெரியும். ஸோ அதனால் வந்து என்ன ஆகுது, அப்போ தான் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது, நம்மளுக்கான ஒரு இது இருக்கணும், நேவிகேஷன் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் நேவிக். ஓகே, திஸ் எக்ஸ்போஸ்ட் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் வல்னரபிலிட்டி இன் நேவிகேஷன். இது பாதுகாப்பு பலவீனத்தை வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்தியது. ஸோ ஆஃப்டர் கார்கில் வார்க்கு அப்புறம் இதுதான் வந்து லெட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் த நேவிக் ஃபார் சவர்கனிட்டி அண்ட் செக்யூரிட்டி. ஓகேவா, ஸோ தன்னாட்சி மற்றும் பாதுகாப்பிற்காக கொண்டு வரப்பட்டது தான் நேவிக். ஓகே, ரீசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, ஏப்ரல் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு 1 month பிஃபோர் கூட இது நியூஸில் இருந்தது. ஓகே, இதில் என்னென்னா அட்டாமிக் கிளாக் வச்சு தான் வந்து இந்த பொசிஷனை வந்து கண்டுபிடிப்பாங்க. இதில் அட்டாமிக் கிளாக்ஸ் இருக்கும், ஒன்றும் இல்லை நிறையவே இருக்கும். ஸோ இப்போது நம்ம கடைசியாக இது பண்ண நேவிக்கில் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருந்த அந்த அட்டாமிக் கிளாக்கும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அட்டாமிக் கிளாக் வந்து வேறு கண்ட்ரிக்கிட்டேருந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நம்மளே வந்து அது உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். இதனால் வந்து அது ஒரு விஷயமா இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரீசன்ட் டைம்ஸில் ஏன் ஃபெயிலியர் ஆகுது, அட்டாமிக் கிளாக் ஃபெயிலியர்ஸ் ஏன் இருக்குது அப்படின்னா, இந்த அட்டாமிக் கிளாக்கோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான் அது என்ன டைமில் நம்மளுக்கு சிக்னல் கிடைக்குது, அந்த இதை பேஸ் பண்ணி தான் அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து இது பண்ணுவாங்க, நேவிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த அட்டாமிக் கிளாக் வந்து ரொம்ப முக்கியம். அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்மளால் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ரீசன்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தலாம், சேட்டலைட்டோட ஷார்ட்டேஜ் இருக்குது. ஸோ மெயினான செவரல் சேட்டலைட்ஸ் பார்த்திங்கன்னா அட்டாமிக் கிளாக் ஃபெயிலியர்ஸை வந்து பார்த்துட்ருக்கு. பல செயற்கைக்கோள்கள் அணு கடிகாரம் கோளாறு ஏற்பட்டுள்ளதுன்னு பார்க்குறோம். அடுத்தது ஆப்ரேஷனல் கான்ஸ்டன்ட், செயல்பாடுகளோட சவால்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 சேட்டலைட்ஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷனல். ஓகே, ஆக்சுவலி நம்ம 7 சேட்டலைட்ஸ் இது பண்ணுறோம், 3 தான் வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருக்குது. மினிமம் 4 நீடட் ஃபார் 3D பொசிஷனிங். ஓகே, இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா இதோட தாக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான அக்யூரசி அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் நேவிகேஷன் சர்வீசஸ் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பொது பயன்பாடு மற்றும் பாதுகாப்பு பயன்பாடு வந்து பாதிக்கப்படுது. ஓகேவா, ஸோ இது வந்து ரீசன்ட் ஸ்டேட்டஸ் நான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஃபெயிலியர் ஆனதுனால வந்து இந்த ஸ்டேட்டஸில் இருக்குது இப்போது நேவிக். ஸோ அதை சரி பண்ணிவிடுவாங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ஜிஎஸ்ஓ பார்த்தோமா, இது எதுவுமே நம்ம படிக்கும்போதே கொஞ்சம் டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தோன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக நம்ம கரெக்டாக எழுதலாம். ஜிஇஓ அப்படின்னா ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டலைட். ஸோ இது என்ன பண்ணும், இது எர்த்தோட ரொட்டேஷனை மேட்ச் பண்ணும், ரொட்டேட் ஆகும். 23 hours 56 minutes பூமியின் சுழற்சி நேரத்துடன் ஒத்த காலம். ஓகேவா. சேட்டிலைட் அப்பியர்ஸ் டு மூவ் இன் ஃபிகர் 8. நான் முன்னாடியே சொன்னேன் ஸ்டார்ட் பண்ண போது 8 வடிவில் மூவ் ஆகும். இது அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 8 வடிவில் மூவ் ஆகும். ஓகேவா. ஸோ ஹேஸ் ஆர்பிட்டல் இன்க்ளினேஷன். ஸோ கொஞ்சம் சற்று அதே எர்த்து மாதிரி தான், லைட்டாக சற்று சாய்வு கொண்ட பாதையாக இருக்கும் இதோட அந்த ரொட்டேஷன். அதோட பாதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாய்வு கொண்ட டில்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் ஜியோ சின்க்ரோனஸ் ஆர்பிட். ஸோ அப்போனா இந்த சேட்டலைட்ஸ் இந்த ஜிஎஸ்ஓவில் இருக்கு இல்லையா, ஸோ இது ரொட்டேட் ஆகிட்ருக்கோன்னு பார்த்தோம். ஆனால் ஜியோவில் இருக்குது, அதாவது ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் இருக்கிற சேட்டலைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஜிஎஸ்ஓ. ஸோ இது ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகே. ஸோ ஓவர் ஃபிக்ஸ்டு ஒன் பாயிண்ட் அந்த ஈக்குவேட்டர், எப்போதும் ஒரே இடத்தில் நிலைத்திருப்பது போல் தெரியும். ஓகேவா. ஸோ ஜீரோ இன்க்ளினேஷன், சாய்வு இல்லாத சுற்றுப்பாதை இதோடது. ஓகேவா. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். நான் என்ன சொன்னேன், 3 ஜிஎஸ்ஓவில் இருக்கும், 4 ஜியோவில் இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்டாமிக் கிளாக். ஸோ இதில் அட்டாமிக் கிளாக்குன்னு ஒன்று பார்த்தோமா, ஸோ அதோட ரீசன் ஃபெயிலியர் சொன்னேன். அப்படின்னா என்ன, 1 nanosecond எரர் 30 centimeter லொக்கேஷன் எரர் காமிக்கும். ஸோ அப்போனா இந்த அட்டாமிக் கிளாக் வச்சு தான் நம்ம அந்த கரெக்டான லொக்கேஷனை நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஹை அக்யூரசி பார்த்தீங்கன்னா லாஸ் ஒன்லி 1 second in 100 million years. ஓகேவா. அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குமா இது. ஓகேவா. ஒர்க்கிங் பிரின்சிபிள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் பண்ண பார்த்தீங்கன்னா யூஸிங் வைப்ரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸோட வைப்ரேஷனை பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் பண்ணுது. ஸோ எஸ்ஐ செகண்ட் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சீசியம் ஆட்டம் பேஸ் பண்ணி இந்த 1 செகண்ட்க்கு இவ்வளோ வைப்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம அதை கால்குலேட் பண்ணுறோம். அப்போது அட்டாமிக் கிளாக்கோட பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அட்டாமிக் கிளாக் பேஸ் பண்ணி தான் நம்மளால் அக்யூரஸியாக இது பண்ண முடியும். ஒரு லேண்ட்ஸ்கேப்பை இந்த இடம் இருக்குது, இங்கே இருக்குது, இப்போ எதிரிங்க ஒரு பக்கம் இருக்காங்கன்னா, ஸோ நம்ம இந்த சேட்டலைட் மூலமாக நேவிகேட் பண்ணி அட்டாமிக் கிளாக் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அட்டாமிக் கிளாக்குங்கிறது ஒன்று இருக்காது, நிறைய இருக்கும். ஸோ இப்போது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு அக்யூரசி குறைஞ்சிடும். அடுத்தது ரிலேட்டிவிட்டி எஃபெக்ட் அட்டாமிக் கிளாக்கில். ஸோ இந்த சேட்டலைட் கிளாக்ஸ் ரன்ஸ் ஃபாஸ்டர் பை 38 microseconds பெர் டே. ஒரு டேக்கு 38 microseconds, அவ்வளோ இந்த அளவு ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஸோ பேக்கப் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சேட்டிலைட்ஸ் 3லேருந்து 4 அட்டாமிக் கிளாக்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ ஒன்று ஒர்க்காமல் போச்சுன்னா இன்னொரு வச்சு நம்ம இது பண்ணுவாங்க. ஓகே. இப்போது கடைசியாக நம்மளுக்கு என்ன நியூஸ்னால், அந்த கடைசியாக ஒர்க் ஆகிட்டு இருந்த அட்டாமிக் கிளாக்கும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு. ஸோ அதை தான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அட்டாமிக் கிளாக்ஸ் ஃபார் ரிலையபிலிட்டி, நம்பிக்கைத்தன்மைக்கான பல கடிகாரங்கள் உள்ளன. ஸோ அட்டாமிக் கிளாக்ஸுங்கிறது. ஸோ இந்த பிக்சரை பாருங்கள், இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரியும். ஸோ ஜியோங்கிறது ஜிஎஸ்ஓ, அந்த 4 சேட்டலைட் எங்கே இருக்குது பாருங்கள். அந்த ஈக்குவேட்டர் இதில் 3 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஜிஎஸ்ஓ ஆர்பிட்டில் இந்த 4 சேட்டலைட் ஃபேஸ் பண்ணியிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 சேட்டலைட். ஓகே. 2 types ஆஃப் சர்வீசஸ். ஸோ இங்கே டேட்டாவும் அதே தான் சொல்லுது, இது பேப்பரில் வந்தது. ஸோ ஸ்டாண்டர்ட் பொசிஷனிங் சர்வீஸ், அதாவது ஃபார் ஆல் யூசர்ஸ், ரெஸ்ட்ரிக்டட் சர்வீஸ் ஃபார் டிஃபென்ஸ் பர்பஸ். ஸோ அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதில் அதுதான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸை படித்தோம்னாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணல. கரண்ட் அஃபேர்ஸில் வந்தது. ஓகேவா. ஸோ இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் எடுத்துக்கலாம், அண்ட் தென் ஜியோகிரஃபிலையும் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஐஆர்என்எஸ், அதாவது நேவிக்குன்னு பார்த்தீங்கன்னா டெரிஸ்ட்ரியல், ஏரியல், மேரைன், இதுதான் முக்கியமான 3. அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போட்டிங்கனாலே போதும், முடிஞ்சிடுச்சு. இது எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அப்ளிகேஷன் எழுதிடலாம். ஓகே. ஸோ இந்த 7 சேட்டிலைட்ஸ் பேஸ் பண்ணி இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் மறக்காமல் எழுதுங்க. ஓகேவா. இதுதான் ஃபேக்ட்ஸு அண்டு ஹிண்ட் வேர்ட்ஸ். இதை மிஸ் பண்ணாமல் எழுதிங்கனாலே ஃபுல் மார்க் கிடைக்கும். இல்லை நீங்கள் கதை எழுதணும்னு ஒன்றே அவசியமே இல்லை. ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஜியோகிரஃபியில். எலுசிடேட் த ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா. மீன்வள தொழில் முன்னேற்றத்திற்காக இந்தியாவில் கடைபிடிக்கப்படும் திட்டங்கள் குறித்து விவரி. ஓகேவா. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எமர்ஜ்ட் அஸ் த 2nd largest fish producing country in the world. ஓகே. நம்ம இந்த ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் இந்தியாவில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு கொஸ்டின், டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் அதுதான். முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி எடுத்துக்கிறோம். ஃபிஷரிங்கிறது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2nd largest fish producing country in வேர்ல்ட்லேயே 2வது இடத்துல இருக்கும் நம்ம. எதுக்கப்புறம்? சைனாக்கு அப்புறம். முதல் இடத்துல இருக்காங்க சைனா. ஓகே. ஸோ கான்ட்ரிபியூட்டிங் நியர்லி 8% ஆஃப் த குளோபல் ஃபிஷ் ப்ரொடக்ஷன். ஓகேவா.
குளோபல் ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் 8% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இந்த ஃபிஷரி செக்டர் பார்த்தீங்கன்னா ஹேஸ் பிகம் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்மெண்ட் வித்தின் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ், ஹைலைட்டிங் இட்ஸ் எக்கனாமிக் அண்ட் லைவ்லிஹுட் இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசுது. அதாவது இந்த மீன்வளத்துறை, விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளில் வந்து வேகமாக வளர்ந்து வரும் துறை எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மீன்வளத்துறை தான். ஓகேவா? ஸோ இதில் என்ன மாதிரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்தியா பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கான கொஞ்சம் டேட்டா கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபிஷரி செக்டர் பார்த்தீங்கன்னா த டோட்டல் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா வந்து சிக்னிஃபிகண்ட்லி இன்க்ரீஸ்டுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ரீச்சிங் அபவுட் 197.75 lakh tons. நீங்கள் வந்து எக்ஸாக்ட் டேட்டா கொடுக்கணும்னு இல்லை. ஓகே, அப்ராக்சிமேட்டாக கொடுத்தாலே போதும். ஓகே, இல்லைன்னா பர்சன்டேஜ் வைஸ் எழுதிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், வேர்ல்டு லெவலில் வந்து நம்ம 2வது இடத்துல இருக்கோம். 8% ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் வந்து குளோபல் ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் நம்ம தான் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து டேட்டாஸ் கொடுத்தாலே நீங்கள் மோர் தென் எனஃப். ஓகேவா? அப்படி உங்களுக்கு இந்த அக்யூரேட் டேட்டா ஞாபகம் இருக்குன்னா அதுவும் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த செக்டர், இந்த ஃபிஷரி செக்டர் மட்டுமே பார்த்தீங்கன்னா 7.43, அப்ராக்சிமேட்ல நீங்கள் 7%னே போட்டுக்கலாம். அக்ரிகல்ச்சர் கிராஸ் வேல்யூ ஆடட், அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் இருக்கு இல்லையா, டோட்டல் இந்தியாவோட ப்ரொடக்ஷன், அதில் வந்து ஃபிஷரி செக்டர் மட்டுமே பார்த்தீங்கன்னா 7.43. ஸோ 7ன்னே போட்டுங்க, 7%னே போட்டுங்க ஓட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அப்போனா ரூரல் எக்கனாமியில் வந்து இந்த செக்டரோட மேஜர் ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரலான டேட்டா நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்கன்னா இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்ட், கான்ட்ரிபியூட்டிங் டு 7% ஆஃப் த குளோபல், அதாவது 7ல் 8% ஆஃப் த குளோபல் ஃபிஷ் ப்ரொடக்ஷன். ஓகே, கண்ட்ரியோட கிராஸ் வேல்யூ ஆடட்ல டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.24, அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா 7%. ஓகே, ஜிவிஏல பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஜிவிஏல. ஓகேவா? கண்ட்ரியோட கிராஸ் வேல்யூ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.24, 1%. ஓகே, ஸோ ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி எல்லாம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா. ஓகேவா? பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனான்னு 2020 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ எக்கனாமிக் வந்து கவர்மெண்ட் வந்து முக்கியமான இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளூ எக்கனாமிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் முக்கியமான ஸ்கீம். அதில் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா 2020 கொண்டு வந்தாங்க. ப்ளூ ரெவல்யூஷன் த்ரூ சஸ்டைனபிள் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து நிலையான மீன்வள வளர்ச்சிக்காக, ஓகேவா, ஸோ நீல புரட்சிக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஓகே, ஸோ பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ரிதி சஹா யோஜனா ஒரு யோஜனா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எதை ஃபார்மலைஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது இல்லையா, அந்த ஃபிஷரி செக்டரை ஃபார்மலைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான். ஓகே, கிசான்னா அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்கள மட்டும் இல்லை, இந்த ஃபிஷரிஸில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட அந்த செக்டரை வந்து ஃபார்மலைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த துணை திட்டம், இது வந்து ஒரு துணை திட்டம். ஓகேவா? பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ரிதி சஹா யோஜனா, அதாவது மீன்வளத்துறையை ஒழுங்குபடுத்துவதையும் கண்காணிப்பை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டதான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த செக்டருக்காக ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு. இது என்ன இப்போ சப்போர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சச் அஸ் கோல்டு ஸ்டோரேஜ், ப்ராசஸிங் யூனிட், ப்ராப்பரான அந்த ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, அதோட ஷெல் லைஃப் அதிகப்படுத்துறதுக்காக. ஸோ அந்த மாதிரியான வந்து குளிர்சாதன வசதி மற்றும் செயலாக்க மையங்களை வந்து கொண்டு வரது இந்த ஃபண்டு மூலமாக கொண்டு வருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் டு த ஃபிஷர்ஸ். கிசான் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ், ஸோ ஃபிஷரிஸ்லேயும் இருக்கவங்களுக்கு ஃபிஷர்ஸ்க்காகவும் இருக்குது. அட் அஃபோர்டபுள் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட், அவங்களுக்கு தேவையான கடன் வசதிகள். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கடலுக்கு போகிறாங்க, அந்த போட்டோட செலவு வாங்குறதுக்கும் இல்லை அதை சரி செய்கிறதுக்குமான செலவுலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சின்ன ஒரு கிரெடிட், இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்க்கு இந்த கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அது மூலமாக அவங்க இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் அஃபோர்டபுள் கிரெடிட்டில் எடுத்துப்பாங்க, கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபிஷரிஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், கண்டிப்பாக எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து இது மட்டும் விதிவிலக்கு இல்லை, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ நேஷனல் ஃபிஷரிஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்ணோன்னா டிஜிட்டல் ஐடென்டிட்டி அண்ட் அக்சஸ் டு கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஃபார் ஸ்டாக் ஹோல்டர்ஸ். ஓகேவா? அவங்களுக்கான கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க அது மூலமாக, அந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக.
ஓகேவா? ஸோ வேறு என்ன மாதிரி இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ரீசர்க்குலேட்டரி அக்வாகல்ச்சர் சிஸ்டம்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹை டென்சிட்டி ஃபிஷ் ஃபார்மிங் பண்ணுறாங்க. வித் மினிமல் வாட்டர் யூசேஜ். கம்மியான தண்ணி மூலமாக எப்படி அந்த ஃபிஷ் ஃபார்மிங் பண்ண முடியும்? ரீசைக்ளிங் சிஸ்டமில். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா, பயோஃப்ளாக் டெக்னாலஜி. ஸோ இந்த முறையில் பார்த்தீங்கன்னா, கழிவுகளை வந்து நுண்ணுயிர் புரதமாக மாற்றப்பட்டு, அதாவது இந்த கழிவுகள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த புரோட்டீனை வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும், அந்த கழிவுகளும் வந்து ரீசைக்கிள் ஆகிடும், ஃபிஷ்க்கும் அதுக்கு தேவையான நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுக்கு ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டி. ஓகே. ஸோ இது வந்து மீன்களுக்கு உணவாகவும் பயன்படுது. ஸோ இதுதான் பயோஃப்ளாக் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு இனிஷியேட்டிவாக பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது இப்போது மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இன்லேண்ட் ஃபிஷரிஸில். ஸோ பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டிங் ரிசர்வாயர்ஸ் அண்ட் வாட்டர் பாடிஸை வந்து இது பண்ணி என்ஹான்ஸ் ரூரல் லைவ்லிஹுட் டைவர்சிஃபிகேஷன். ஸோ வந்து உள்ளூர் மீன் வளம் விரிவுபடுத்துறதுக்கு வந்து குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களை வந்து இணைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவும் பண்ணுறாங்க. அடுத்தது டிஜிட்டல் கவர்னன்ஸ். முன்னாடி பார்த்தோம் டிஜிட்டல் கவர்னன்ஸ் தான். ஸோ எல்லாமே டிஜிட்டல் கவர்னன்ஸை இப்போ கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இது மூலமாக என்ன இருக்கும், வெளிப்படைத்தன்மை இருக்கும். அதாவது டிரான்ஸ்பரன்சி. சப்சிடி இப்போ கொடுக்குறாங்கன்னா அதோட கரெக்ட் டைமில் போய் சேரும். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக இன்சூரன்ஸ் ஆக்சஸ் இருக்கும். இவங்களுக்குமே அக்ரிகல்ச்சர் மாதிரியே எல்லா இன்சூரன்ஸ் ஆக்சஸும் இருக்கும். ஓகே. ஸ்பெஷலைஸ்டு ப்ராஜெக்ட் ஃபிஷரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 11 இன்டகிரேட்டட் அக்வா பார்க்ஸை வந்து ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 100 வந்து கிளைமேட் ரெசிலியன்ட் கோஸ்டல் வில்லேஜை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. கிளைமேட் ரெசிலியன்ட் அதாவது கிளைமேட்னால பாதிக்காத வில்லேஜஸ்க்கு வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 200 கோடி ஒதுக்கி பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் வந்து சீவிட் ஃபார்மிங்கு, ஆர்கானிக் ஃபிஷரி கிளஸ்டர்ஸு இதெல்லாமே வந்து பண்ணி எக்ஸ்போர்ட்ஸை வந்து அண்டு அவங்க ஃபிஷர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபிஷரி இதில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட இன்கம்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன எழுதணும்னா இனிஷியேட்டிவ்ஸில் எழுதலாம். ஓகே. சேலஞ்சஸ்னு பார்க்கும்போது ஃபிஷரிஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னா, லிமிட்டட் ஃபினான்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்டிடியூஷனல் ஃபினான்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதான் கவர்மெண்ட் கொடுக்குற இது வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி பொல்யூஷன் இன் வாட்டர் பாடிஸ். ஓகேவா? ஸோ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த பொல்யூஷன் வாட்டர் பாடிஸில் இருக்கிற பொல்யூஷன் வந்து கண்டிப்பாக அதில் வாழ நீரில் வாழ வந்து மீன்களையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுவுமே வந்து என்ன ஆகுது, அக்வாட்டிக் பயோடைவர்சிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி அஃபெக்ட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அர்பனைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா ஃபிஷரி செக்டர்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டுருக்கு. அடுத்தது கிளைமேட் வேரியபிலிட்டி, எஸ்பெஷலி அன்பிரடிக்டபிள் மான்சூன். இப்போ ஃபிஷரி செக்டரில் பார்த்தீங்கன்னா மெயினாக அஃபெக்ட் ஆகிறது சீசனல் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவோம். ஸோ இந்த சீசனை வச்சு வந்து அஃபெக்ட் ஆகும் இல்லையா அக்ரிகல்ச்சர். அதே மாதிரி தான் மான்சூன் பேஸ் பண்ணி தான் வந்து இவங்களதும் அன்பிரடிக்டபிள் மான்சூன். திடீர்னு சைக்ளோன் வரும். ஸோ அது வந்து ஃபிஷரிஸ் அவங்கள வந்து அந்த ஃபிஷர் கம்யூனிட்டிஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனாலேயும் வந்து என்ன ஆகும், ஃபிஷ் ப்ரொடக்ஷன் வந்து குறையும். ஓகே. ஸோ இதுவுமே வந்து சேலஞ்சாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எப்படி பார்த்தீங்கன்னா, இது ப்ராப்பரான ஸ்டோரேஜ் இல்லை, அது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஈவன் தோ இனிஷியேட்டிவ் எடுத்தாலுமே அந்த கோல்டு ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் அதோட ஷெல் லைஃப் வந்து குறைஞ்சிடும் இல்லையா. அது வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸும் நிறைய இருக்குது. ஸோ வீக் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதில் இன்னும் நிறைய ரிசர்ச்சஸ்லாம் கொண்டு வரணும். ஸோ அதெல்லாம் குறைவாக தான் இருக்குது. ஸோ எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸும் லிமிட்டாக தான் இருக்குது. ஸோ மாடர்ன் ப்ராக்டிசஸ்ங்கிறது ஃபிஷரி செக்டரில் இன்னும் குறைவாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னது சேலஞ்சஸாக சொல்லலாம். வே ஃபார்வர்டு வந்து என்னென்னா, சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ் ப்ளூ எக்கனாமி அப்ரோச் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ரோச். இது இல்லாமல் முக்கியமாக நம்ம சேலஞ்சஸில் பார்த்ததெல்லாம் நீங்கள் வே ஃபார்வர்டில் போட்டலாம். அப்படியே கோல்டு செயின் அண்ட் ஃபிஷரிஸ் ஹார்பர் அண்ட் மார்க்கெட் லிங்கேஜை அதிகரிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, என்கரேஜ் அடாப்ஷன் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜிஸ். பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு அக்வாகல்ச்சர் சிஸ்டம்ஸு, இம்ப்ரூவ் அசஸ் டு கிரெடிட், இன்சூரன்ஸு அண்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். அதாவது இந்த கடன் மற்றும் காப்பீட்டு வசதிகள் இருக்கு இல்லையா, அதை மேம்படுத்துறதுக்கும் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் இன்னும் நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஓகே. SDG 14 அதாவது இது எதுக்கு கீழே வரும்னா, நீங்கள் இது கண்டிப்பாக போகணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 14 அதாவது லைஃப் பிலோ வாட்டர். இலக்குடன் இணைந்த தரவு அடிப்படையிலான நிர்வாகம். ஸோ இதோட இணைந்த தரவு அதோட டேட்டா பேஸ்டு டேட்டா டிரைவன் கவர்னன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் வந்து நிர்வாகம் வந்து தேவை. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ இந்த பிக்சரை பார்த்தா புரியும். ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷன் ஃபார் சஸ்டைனபிள் க்ரோத் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் இந்தியா. ஸோ ஃபிஷரி க்ரோத் வந்து எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷன் ஆஃப் ஃபிஷரி கம்யூனிட்டி இன்ஸ்டிடியூஷனு, ஸோ இன்டெகிரேட்டட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு,
அதே மாதிரி ப்ராப்பரான பாலிசி தேவை. அதே மாதிரி வேல்யூ அடிஷன் ஆஃப் ஃபிஷ் பை ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ், எம்எஸ்எம்இ அவங்களோட இதுவும் இருக்கும் தேவை. ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபிஷரிஸ் வேல்யூ செயின் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தானா இன்னும் ஃபிஷரிஸ் செக்டர் வந்து நல்லாவே டெவலப் பண்ண முடியும். ஸோ கன்க்ளூஷன் என்ன போட்டு முடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, மீன்வளத்துறை உணவு பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் ஏற்றுமதி வருவாயில் பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறது தெரியுது. ஸோ ப்ராப்பரான பாலிசி, சரியான கொள்கைகள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு வந்து இந்தியாவோட வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய தூணாக இருக்கிறது. ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியில் குரூப் 1 மெயின்ஸில் கேட்ட ஜாகிரஃபி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.